ஓகே ஓகே எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்ச் 3 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்றாங்க. அது என்னடா ஃபாரஸ்ட்டை கிரியேட் பண்றாங்க, இதுல என்னடா நியூஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் வந்து பண்றாங்க. அது என்ன ஏது அப்படின்றது இந்த நியூஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அவனோட பேர் பார்த்துக்காங்க, வாரணாசி முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க தான் இந்த கின்னஸ் ரெக்கார்ட் வந்து பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ஒரே ஒரு மணி நேரத்துல நல்லா வச்சுக்கோங்க, ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சம் மரக்கன்று வந்து நட்டிருக்காங்க. ஒரு ஃபாரஸ்ட்டை கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்து மரக்கன்றை வந்து நடணுமா, அந்த மாதிரி வந்து அந்த இடத்தோட பேர் பார்த்துக்கோங்க சுஜாபத் தோமரி ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது வாரணாசியில சுஜாபத் தோமரி ஏரியா அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியால ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சம் மரக்கன்றுகள் வந்து நட்டிருக்காங்க. இது வந்து எத்தனை பேர் சேர்ந்து இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்கன்னா 20,000 சிட்டிசன்ஸ் சேர்ந்து வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து 1 ஹவருக்குள்ள இவ்வளவு மரக்கன்றுகள் வந்து இது வரைக்கும் நட்டதே இல்லை. இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. இது ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன நீங்க இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகேடா, இந்த மாதிரி இந்த ஏரியால வந்து மரக்கன்றுகள் நட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுல வந்து எத்தனை ஏக்கர் வந்து மரக்கன்றுகள் வந்து நட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 350 பிகாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நான் வச்சுக்கணும். 350 பிகாஸ். பிகாஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 4 பிகாஸ் இருந்தது வந்து ஒரு ஹெக்டேர். ஹெக்டேர்னா தெரியுங்களா? 2.5 ஏக்கர் இருந்தது வந்து ஒரு ஹெக்டேரு. 4 பிகாஸ் இருந்தது வந்து ஒரு ஹெக்டேர் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ஏரியா வந்து எத்தனை எத்தனை பிகாஸ்ன்னு கேட்டீங்கன்னா 350 பிகாஸ் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன நீங்க இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த 350 பிகாஸையும் 60 செக்டாரா வந்து பிரிச்சிருப்பாங்க. இதையும் நான் வச்சுக்கணும். ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒரு பேர் வந்து வச்சிருப்பாங்க. எந்த மாதிரி பேர் வந்து வச்சிருப்பானான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த காசில வந்து இந்த கங்கா காடு இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபேமஸ் கங்கா காட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதோட பேரை வந்து இந்த 60 செக்டாருக்கு வந்து வச்சிருப்பாங்க அப்படின்றதான் விஷயம். அதுக்கடுத்து வந்து வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஓகே 2.5 லட்சம் மரக்கன்றுகள்னு சொல்லிட்டேயா, இல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்க ஒரு மணி நேரத்துல 2.5 லட்சம் மரக்கன்றுகள் நட்டிருக்கோம். மொத்தமா எங்களோட பிளான் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3 லட்சம் மரக்கன்றுகள் வந்து நட்டிருக்கோம். அதுல வந்து 2.5 லட்சம் வந்து மியாவாக்கி மெத்தடுன்னு சொல்லுவாங்க. லைக் வந்து அந்த மரத்தை வந்து பக்கத்துல நடுவாங்க பாத்தீங்களா, ரொம்ப க்ளோஸா வந்து நடுவாங்க. அது வந்து இந்த மியாவாக்கி மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட் வழியா வந்து ஒரு 2.5 லட்சம் மரக்கன்றுகளையும், அதே மாதிரி வந்து டிம்பர் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்றது, நம்ம வீடு கட்டுறதுக்கு இந்த வீட்டோட கதவு ஜன்னல் இதுக்காக யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த ட்ரீஸ் வந்து டிம்பர் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 10,000 ட்ரீஸையும், ஒரு 2.5 லட்சம் 10,000 மிச்சம் 40,000 இருக்குமா, அந்த 40,000 வந்து ஃப்ரூட் பியரிங் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 40,000 ட்ரீஸை வந்து நட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? சும்மா ஃபாரஸ்ட் மட்டும் கிரியேட் பண்ணலங்க, இதை வச்சு வந்து ஒரு டூரிசம் செக்டர் மாதிரி. லைக் வந்து என்ன பண்றதுன்னா அந்த ஏரியால சரியா, அந்த ஃபாரஸ்ட் ஏரியால கிட்டத்தட்ட வந்து மக்கள் வந்துட்டு போறதுக்கு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போறதுக்கு மாதிரி வந்து ஒரு பாதையும், அதே மாதிரி வந்து அதே இடத்துல வந்து ஒரு ஜிம்மு, அதுக்கப்புறம் வந்து இந்த யோகா பண்ற இடம், அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்ஸோட வந்தாங்கன்னா வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஹெர்பல் பார்க் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளவர் பார்க் ஒன்று, இதெல்லாம் வந்து அந்த ஏரியால வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால வந்து அந்த ஏரியால வந்து நாங்க வந்து டூரிசத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். டூரிசம் வழியா வந்து எங்களுக்கு வந்து எவ்வளவு வருமானம் வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு இருங்களேன் ஒரு நிமிஷம். ஒரு வருஷத்துக்கு எங்களால வந்து 2 கோடி முடி வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஆரம்பத்துல. இது போக போக வந்து ஒரு 7 வருஷம் கழிச்சு வந்து இந்த 2 கோடி அப்படின்றது வந்து 7 கோடியா வந்து ஆகும் அப்படின்றத வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஓகே இப்போதைக்கு வந்து இது வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு. இதுக்கு முன்னாடி யார் வந்து இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சைனாவை சேர்ந்த ஹெனான் ப்ரொவின்சியல் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியும், ஹெனான் ஷிஃபாங்கி கிரீனிங் இன்ஜினியரிங் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனியும் இருக்கும். அந்த 2 கம்பெனிஸ் வந்து ஒரு மணி நேரத்துல கிட்டத்தட்ட வந்து 1.53 லட்சம் மரக்கன்றுகள் வந்து நட்டிருப்பாங்க. அதுதான் வந்து ரெக்கார்டா இருந்திருக்கும். இப்போ வந்து அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்றாங்க. யார் வந்து பிரேக் பண்றாங்க பாத்துக்காங்க, வாரணாசி முனிசிபல் கார்பரேஷன் தான் வந்து பிரேக் பண்றாங்க. ஓகேடா, ஃபாரஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னையா, அதோட பேர் வந்து என்ன வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த ஃபாரஸ்டோட பேரு நமோவேன் அப்படின்றது தான் அதோட பேரு அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வழங்குச்சு தானே? எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த வாரணாசியில நம்ம மோடி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட தொகுதி இதுதான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அவங்களோட லோக்சபா தொகுதி இதுதான் அப்படின்றதையும் சொல்ல தெரியும். ஓகே, அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் வந்து ராஜஸ்தான்ல வந்து மொத்தம் வந்து 2 விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க 3 சிட்டிஸோட பேரை வந்து மாத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேர் பார்த்துக்காங்க, மவுண்ட் அபு அப்படின்ற ஒரு சிட்டியை வந்து அபுராஜ் அப்படின்ற ஒரு பேரா வந்து மாத்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து காமன் அப்படின்ற
ஒரு சிட்டியை வந்து காமன் அப்படின்ற ஒரு சிட்டியை வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு விஏ மட்டும் சேர்த்திருப்பாங்க. காமன் அப்படின்றத மட்டும் மாத்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஜகஸ்பூர் அப்படின்ற ஒரு சிட்டியை வந்து யாக்கியாபூர் அப்படின்ற ஒரு சிட்டியா வந்து மாத்திருப்பாங்க. புரிஞ்சிச்சா? மவுண்ட் அபு அப்படின்றத வந்து அபுராஜ் அப்படின்றதையும் காமன்ல வந்து எக்ஸ்ட்ரா வந்து விஏ மட்டும் சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜகஸ்பூர்ல இருந்து யாக்கியாபூர் அப்படின்ற ஒரு பேரை வந்து மாத்திருக்காங்க. இது ஒரு விஷயம். சரியா? எதுக்காக இந்த விஷயத்த வந்து மாத்திருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த காலனித்துவம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? லைக் வந்து அந்த காலத்துல வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆட்சி வந்து வச்சிருந்தாங்க. அவங்க வந்து பேரை வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதோட பேரை வந்து மாத்தணும். அதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஓகே, ராஜஸ்தான்ல வந்து இப்ப சிஎம் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து பஜன்லால் சர்மான்னு நீங்க வந்து சொல்லிடுவீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் வந்து இருந்திருக்கும் பாத்தீங்களா? அந்த கவர்மெண்ட்காரன் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அங்க இருக்க டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பிரிச்சிருப்பாங்க. எப்படி சொல்றது? உம் இப்போ எப்படி சொல்றது? இப்போ வந்து மதுரையை எடுத்துக்காங்களேன். மதுரை வந்து அந்த காலத்துல வந்து மதுரை அப்படின்றதுதான் மட்டும் இருந்திருக்கும். இப்ப எப்படி இருக்குன்னா வந்து ஆஹ் விருதுநகர், புரியுதா? லைக் வந்து இந்த விருதுநகர், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை இது எல்லாமே சேர்ந்து அந்த காலத்துல வந்து மதுரை அப்படின்ற ஒரு பேரா வந்து இருந்திருக்கும். அந்த மதுரையை வந்து பிரிச்சிருப்பாங்க. விருதுநகர், தேனி, சிவகங்கைன்னு பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரிதான் வந்து முன்னாடி இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க வந்து இந்த ராஜஸ்தான்ல இருக்க டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 நியூ டிஸ்ட்ரிக்டா வந்து பிரிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம வந்து ஒரு 3 டிவிஷன் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. டிவிஷன் என்னன்னா லைக் வந்து குரூப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா? லைக் எப்படி சொல்றது? கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மூணுத்தையும் சேர்த்து வந்து ஒரு டிவிஷன் சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சு தானே? டிவிஷன் தான் அது. இப்ப என்ன சொல்ல வரேன்னா இந்த ராஜஸ்தான்ல முன்னாடி ஒரு கவர்மெண்ட் இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 நியூ டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு 3 நியூ டிவிஷனை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க இந்த கவர்மெண்ட் அதை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்குச்சு தானே? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 சிட்டியோட பேரை வந்து மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு 17 டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு 3 டிவிஷனையும் வந்து 17 டிஸ்ட்ரிக்ட்ல 9 டிஸ்ட்ரிக்ட் வந்து கேன்சல் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? விளங்குச்சு தானே? ஓகே. வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கு அடுத்த விஷயம் வந்துடும். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து இந்த இபிஎஃப்ஓ பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? அது என்னடா இபிஎஃப்ஓன்னு கேட்டீங்கன்னா வந்து எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இவனை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துருப்போம். ஓகேவா? இவன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனு. இவன் வந்து எது கீழே வந்து வருவான்னு கேட்டீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கீழே வந்து வருவாங்க. ஓகேவா? இவனுக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு 3 வேலை இருக்கும். இபிஎஃப்னு சொல்லுவாங்க, இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இடிஎல்ஐன்னு சொல்லுவாங்க. அதாவது எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடிஎல்ஐ என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. இந்த டெபாசிட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமா இன்சூரன்ஸ் ஸ்கீமோ ஏதோ மாதிரி வரும். ஓகேவா? இந்த 3 வேலையை பண்றதா வந்து இந்த இபிஎஃப்ஓ அப்படின்றத படிச்சிருப்போம். ரொம்ப நான் உள்ள போகல. லைக் வந்து நான் அன்னைக்கு சொன்னதுல மேலாப்ல மட்டும் சொல்றேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்மளே எடுத்துக்காங்களேன். நானே வந்து ஒரு மாசம் வந்து 50,000 ரூபாய் வந்து சேலரி வந்து வாங்குறேன்னா அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 50,000 ரூபாய் வந்து என்கிட்ட வந்து மொத்தமா வந்து கையில வந்து கொடுத்துட மாட்டாங்க. ஓகேவா? அதுல வந்து எனக்கு வந்து ஒரு 12% வந்து இந்த இபிஎஃப் வந்து பிடிப்பாங்க. 12%னா 6,000 ரூபாய் வருதா? 6,000 ரூபாய் வந்து பிடிப்பாங்க. அதே மாதிரி வந்து நான் வேலை பார்க்குற கம்பெனி சார்பா வந்து அதே 6,000 ரூபாய் வந்து என்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்து போடுவாங்க. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? நான் ஒரு 6,000 ரூபாய், அதுக்கப்புறம் வந்து கம்பெனி ஒரு 6,000 ரூபாய். இந்த 6,000 ரூபாய் வந்து மொத்தமா போட மாட்டாங்க. இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் பிஎஃப் வந்து போட்டுட்டு மிச்சது வந்து பென்ஷனுக்கு வந்து போடுவாங்க. ஓகேவா? அது வந்து வேற கதை. இப்போதைக்கு நான் இதை மட்டும் சொல்றேன். மொத்தமா ஒரு மாசத்துல நான் வந்து ஒரு 6,000 ரூபாய், கம்பெனி சார்பா வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து போடுவாங்க. ஒரு 2,000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். மொத்தமா எவ்வளவு இருக்கு? ஒரு மாசத்துக்கு வந்து 8,000 ரூபாய் வந்து என்னோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து உழுவுதா? இது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து கணக்கு பண்ணுவாங்க. 8 இன்ட்டு 12 எவ்வளவு ஆகுது? ஒரு 96,000 ரூபாய் வருமா? இந்த 96,000 ரூபாய்க்கு வருஷம் வருஷம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க. இந்த 96,000 ரூபாய்க்கு வருஷம் வருஷம் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு பாத்தீங்களா? இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா இந்த இபிஎஃப்ஓ தான் ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து 2026 ஃபினான்ஷியல் இயருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளவு வந்து பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா 8.25% வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சு தானே? இதை பத்தி டீட்டெயிலா பார்த்துருப்போம். அதனால தான் மேலாப்ல சொன்னேன். ஓகே தானே? ஓகே. இபிஎஃப்ஓ அப்படின்ற ஒரு ரெக்கார்டிங்கே வந்து நம்ம குரூப்ல இருக்கும். அதை பார்த்துக்கோங்க ஃபுல்லா பார்க்கணும்னா. ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்ன பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து எங்க வச்சு வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த இவனோட 239வது சென்ட்ரல் போர்ட் ட்ரஸ்டி அப்படின்ற ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கும். எத்தனாவது மீட்டிங் பாத்துக்கோங்க? 239 அப்படின்றத சொல்ல தெரியணும். அங்க வச்சுதான் வந்து இந்த விஷயத்த வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. கடந்த 3 வருஷமா தேர்ட் கன்சிக்யூட்டிவ் இயரா வந்து இந்த விஷயத்த வந்து மாத்தவே இல்லை. 8.25% தான் வந்து கடந்த 3 வருஷமா வந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து
இவனோட இன்வெஸ்ட்மெண்ட் பேனல் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் கீழே இன்டர்நெட் இன்வெஸ்ட்மெண்ட் பேனல் அப்படின்னு ஒரு பேனல் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பார்ப்பா மார்க்கெட் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு, திடீர்னு கூடுது திடீர்னு இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து என்ன பண்ற, இந்த இபிஎஃப்ஓ ரேட்டை வந்து குறைச்சிடு, 8.25 இருக்கா, இதை வந்து 8.10 வந்து குறைச்சிடு அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து இதை வந்து அவன் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. அதே 8.25 தான் வந்து வச்சிருக்காங்க, ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. உன்னோட வேலை வந்து ரெக்கமெண்ட் பண்றது மட்டும்தான். ஃபைனல் டிசிஷன் வந்து யார் எடுப்பாங்க கேட்டீங்கன்னா, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து ஃபைனல் டிசிஷன் வந்து எடுப்பாங்க. ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிஃபென்ஸ் நியூஸ். இதுல வந்து ஒரு போர் விமானத்தை பத்தி பேசியிருப்பாங்க. சரியா, அதோட பேர் பார்த்துக்கோங்க, பிரசாந்த் அப்படின்றது தான் அதோட பேர். கரெக்டா சொல்லணுமா வந்து லைட் காம்பட் ஹெலிகாப்டர் பிரசாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், பிரசாந்த் அப்படின்றது தான் அந்த போர் விமானத்தோட பேரு. இதை பத்தி படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து யார் வந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து இதை வந்து டிசைன் பண்ணி வந்து டெவலப் வந்து பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து எந்த இன்ஜின் யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, பிரான்ஸை சேர்ந்த சக்தி அப்படின்ற ஒரு 2 இன்ஜின். எத்தனை இன்ஜின் பார்த்துக்கோங்க, 2 இன்ஜின். எந்த ஊரு பார்த்துக்கோங்க, பிரான்ஸை சேர்ந்த சக்தி அப்படின்ற ஒரு இன்ஜின் வந்து யூஸ் பண்றாங்க. வேற என்ன இதை பத்தி நீங்க படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. எப்படி சொல்றது, இந்த பூமியில இருந்து ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, உயரமான பகுதின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து எதை எடுத்துக்கிட்டீங்கன்னா லடாக் எடுத்துக்கலாம். சரியா, லைக் வந்து நம்ம தரைமட்டத்துல இருந்து ஒரு 5000 மீட்டர் உயரத்துல இருந்தும் இப்ப வந்து லடாக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம தரைமட்டத்துல இருந்து உயரமா வந்து இருக்குமா, அந்த இடத்துல அந்த அந்த விமானத்தோட பேர் என்ன, பிரசாந்த் விமானம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து ஃபுல் லோட வந்து வச்சுட்டு நீ வந்து டேக் ஆஃப் பண்ணாலும் அது வந்து ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி வந்து வேர்ல்ட்ல வந்து எந்த ஒரு போர் விமானமும் இந்த கெப்பாசிட்டி வந்து இல்ல. இந்த மாதிரி 5000 மீட்டர்ல இருந்து ஃபுல் லோட வச்சு டேக் ஆஃப் ஆனா டேக் ஆஃப் ஆகாது. இந்த பிரசாந்த் மட்டும் தான் வந்து இதுல வந்து ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பேசிக். சரியா, வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சாந்த் வந்து எப்போ வந்து சாங்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2006 வந்து சாங்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்போ வந்து இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து வந்திருக்கும் கேட்டீங்கன்னா 2022 வந்து வந்திருக்கும். இதெல்லாம் வந்து பேசிக். இப்போ வந்து நியூஸ்குள்ள வந்து வாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரசாந்த் போர் விமானத்துல வந்து நம்மளோட பிரசிடென்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, திரௌபதி முர்மு, அவங்க வந்து ஒரு பயணம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. எதுக்காக அந்த விஷயத்த வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா, அதோட சேஃப்டி லெவல் வந்து எவ்வளவு இருக்கு, நானே நம்பி வந்து போறேன்ப்பா, அப்ப வந்து அதோட சேஃப்டி லெவல் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு வந்து மக்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும் வந்து காட்டுறதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்ணுவாங்க. அடிக்கடி இந்த விஷயத்த வந்து பண்ணுவாங்க. நம்மளே வந்து ரீசெண்டா வந்து படிச்சிருப்போம். இந்த ரஃபேல் போர் விமானத்துல வந்து 2025 வந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி வந்து சுகாய் 30 MKல வந்து 2025 வந்து போயிருப்பாங்க அப்படின்லாம் வந்து படிச்சிருப்போம். ஓகேவா, இப்போ வந்து அதே மாதிரி வந்து இந்த பிரச்சாரத்துல வந்து பயணம் வந்து மேற்கொள்றாங்க. எங்க வச்சு இந்த விஷயத்த வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா, ராஜஸ்தான்ல ஜெய்சல்மர் அப்படின்ற ஒரு இடத்துல ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. மொத்தம் வந்து இந்த பயணம் வந்து எத்தனை கிலோமீட்டர்ல எவ்வளவு நேரம் கேட்டீங்கன்னா வந்து 25 நிமிஷம். சரியா, கரெக்டா வந்து இந்த கதிசார் ஏரின்னு ஒரு ஏரி லேக் ஒன்று இருக்கும். சரியா, அங்க இருந்து ஒரு ஜெய்சல்மர் கோட்டை ஒன்று இருக்கும். அது முடி வந்து இந்த பயணம் வந்து மேற்கொண்டிருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. ஓகேவா, மொத்தம் 2 விமானம். ஃபர்ஸ்ட் விமானத்துல வந்து இவங்க வந்து போயிருப்பாங்க. பின்னாடி யார் வருவாங்க கேட்டீங்கன்னா வந்து சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் அப்படின்னு ஒருத்தவங்களும் ஏர் சீஃப் மார்ஷல் அப்படின்னு ஒருத்தவங்களும். ஓகேவா, 2 பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பின்னாடி வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல படிக்கணும், இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து இந்த போர் விமானத்துல வந்து எத்தனை போர் விமானத்துல வந்து பயணம் வந்து மேற்கொண்டிருக்காங்க கேட்டீங்கன்னா, ரஃபேல் அப்படின்ற ஒரு போர் விமானத்துல 2023-25லயும், அதே மாதிரி வந்து இந்த சுகாயில வந்து சுகாய் 30 MKA அந்த போர் விமானத்திலையும் ஆல்ரெடி வந்து பயணம் வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றத சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. வழங்குஸ்தான். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு அப்பாயின்மெண்ட். எந்த அப்பாயின்மெண்ட் பார்த்துக்கோங்க, இந்த நேவல் ஆர்மமெண்ட். சரியா, அதாவது டைரக்ட் ஜெனரல் ஆஃப் நேவல் ஆர்மமெண்ட் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க. யாரை வந்து போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க, பிபி சிங் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா, இது வந்து வேற என்ன படிக்கணும்னு வச்சுக்கோங்க. யாரை தூக்கிட்டு வந்து வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா, திவாகர் ஜெயந்த் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து ரீசெண்டா வந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அதனால March 1 இருந்து இந்த பிபி சிங் தான் வந்து டைரக்ட் ஜெனரல் ஆஃப் நேவல் ஆர்மமெண்டா வந்து இருக்க போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி வந்து எங்க இருந்து இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த நேவல் ஆர்மமெண்ட் டெபோட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து சீஃப் ஜெனரல் மேனேஜரா வந்து இருந்திருப்பாங்க. மும்பை நேவல் ஆர்மமெண்ட் டெபோட்ல சீஃப் ஜெனரல் மேனேஜரா வந்து இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்கள வந்து டைரக்டர் ஜெனரலா வந்து மாத்துறாங்க அப்படின்றதான் விஷயம். வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்து வந்து ஒரு ஸ்கீம். சரியா, இதுல வந்து மொத்தம் வந்து 4 ஸ்கீம் இருக்கும். இந்த 4 இதையும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இப்போ வந்து அதை வந்து லான்ச்சுக்கு, அதாவது நடைமுறைக்கு வந்து கொண்டு வராங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்றாங்க பாத்துக்கோங்க,
திரௌபதி முர்மு நம்ம பிரசிடென்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த 4 விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன ஸ்கீம் அப்படின்றது அந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஸ்கீம் கேட்டீங்கன்னா வந்து சகிலி பிங்க் ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நான் வந்து நவம்பர்ல படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். சரியா? அது என்னன்னா பிங்க் சகிலி பிங்க் ஸ்மார்ட் கார்டுன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஊர்ல அப்படி வந்து இந்த ஃப்ரீ டிக்கெட் இருக்கோ அதே மாதிரி வந்து இந்த டெல்லி இருக்கும் பாத்தீங்களா, டெல்லியில வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல டிக்கெட்டுக்கு பதிலா அங்க வந்து கார்டு வந்து கொடுப்பாங்க. இது யார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா உமன்ஸுக்கும் டிரான்ஸ்ஜெண்டருக்கும். சரியா? இந்த கார்டை வந்து நீங்க யூஸ் பண்ணி ஃப்ரீயா வந்து பஸ்ல வந்து பயணம் வந்து மேற்கொள்ளலாம். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த சகிலி பிங்க் ஸ்மார்ட் கார்டு. சரியா? இந்த கார்டை யூஸ் பண்ணி உன்னால வந்து ஃப்ரீயா வந்து பஸ்ல வந்து போயிட்டு வர முடியும். வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இதை வந்து நீ வந்து மெட்ரோலையும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து இந்த ரீசார்ஜ் மாதிரி பண்ணி இந்த மெட்ரோலையும் வந்து நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்கீம். ஓகேவா? ரெண்டாவது என்ன ஸ்கீம் கேட்டீங்கன்னா வந்து ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரியா? அது என்னடா ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர் ஸ்கீம் கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து சிலிண்டர் வந்து வாங்குறோம் பாத்தீங்களா, ஒரு சிலிண்டரோட விலை இப்போ எவ்வளவு இருக்கு? 950 850 ரூபா. ஓகே, ரவுண்டா வந்து ஒரு 900 வச்சுக்கோங்களேன். லைக் ரவுண்டா ஒரு 900 வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. லைக் வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசன்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி வருஷத்துக்கு 950 ரூபா. ஓகே, வருஷத்துக்கு 2 வாட்டி. சரியா? 2 வாட்டி வந்து உனக்கு வந்து ஃப்ரீ சிலிண்டர்னா ஃப்ரீயா சிலிண்டர் வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த சிலிண்டரோட மதிப்பு வந்து அப்ப வந்து எவ்வளவு இருக்கோ அதை வந்து அந்த பெண்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க குடும்ப பெண்கள் அக்கௌண்ட்ல வந்து போட்டு விட்டுருவாங்க 950 ரூபா. அந்த அமௌண்ட்டை வச்சு வந்து யூஸ் பண்ணி வந்து நீங்க வந்து சிலிண்டர் வந்து வாங்கிக்கலாம். அப் டு எத்தனை சிலிண்டர் வந்து பாத்துக்கோங்க? 2 சிலிண்டர் மட்டும்தான். அந்த ஸ்கீமோட பேர் என்னன்னா வந்து ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர் ஸ்கீம் அப்படின்றத சொல்ல தெரியணும். ஓகேவா? அடுத்து வந்து 3வது என்ன ஸ்கீம் கேட்டீங்கன்னா வந்து டெல்லி லக்பதி பிட்டியா யோஜனா அப்படின்ற ஒரு யோஜனா. இதையே நம்ம படிச்சிருப்போம். இதுல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதோட எலிஜிபிள் பாத்துக்கோங்க. அதாவது கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உன்னோட ஃபேமிலியோட இன்கம் வந்து 1.20, அதாவது 1,20,000 வந்து இருக்கணும். ஒரு வருஷத்துல உன்னோட ஃபேமிலி இன்கம் வந்து 1,20,000 வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து அந்த கேர்ள் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கேர்ள் வந்து கண்டிப்பா வந்து டெல்லியில வந்து பிறந்திருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பிறந்தது மட்டும் இல்ல, குறைஞ்சது ஒரு 3 வருஷமாச்சும் வந்து டெல்லியில வந்து வசிச்சு இருக்கணும். ஓகேவா? இது நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த கேர்ள்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து அவங்க வந்து 6th படிக்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சரியா? ஒரு 8th படிக்கிறாங்கன்னா வந்து அப்போ வந்து அவங்களோட அக்கௌண்ட்ல வந்து ஒரு 10,000 போடுறது, 9th வந்து ஒரு 10,000 போடுறது, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து 21 வயசு ஆகும் பாத்தீங்களா, அது முடியும் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மொத்தமா எவ்வளவு போடுவாங்க கேட்டீங்கன்னா 56,000 வந்து போடுவாங்க. இது வந்து அவங்க 21 வயசு வர்றப்போ வந்து இந்த 56,000 அப்படின்றது வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு வந்து 1,00,000 வந்து ஆயிரும். இதான் வந்து லக்பதின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு யோஜனா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டெல்லி லக்பதி பிடியா யோஜனா அப்படின்ற ஒரு யோஜனா. எதுக்காக வந்து அங்க இருக்க கேர்ள்ஸ் ஐடிக்கு வந்து ஒரு 1,00,000 வந்து கிடைக்க போறணும் அவங்களோட 21 வயசு அப்ப. எதர் வந்து அவங்களோட ஹையர் ஸ்டடிக்கோ இல்லைன்னா வந்து அவங்க மேரேஜுக்கோ வந்து இந்த காசை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த டெல்லி லக்பதி பிடியா யோஜனா அப்படின்ற யோஜனா. ஓகேவா? இதையும் லான்ச் பண்ணிருப்பாங்க. 4வது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மேரி புஞ்சி மேரா அதிகார். ஓகேவா? அதாவது என்ன சொல்லலாம் வந்து மை மணி மை ரைட்ஸ். சரியா? அதோட இங்கிலீஷ் மீனிங் அதுதான். இதுல என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த கவர்மெண்ட் பெனிஃபிட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த கவர்மெண்ட் பெனிஃபிட் வந்து நமக்கு வந்து வரணும். சரியா? இப்போ பொங்கல் காசு வந்து 5,000 இருக்குன்னா அது வந்து நமக்கு வந்து வரணும். இந்த வராம வந்து இந்த பெண்டிங்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பெண்டிங்ல இருக்கவங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அவங்களோட காசை வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த மை மணி மை ரைட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம். வழங்குச்சா 4 ஸ்கீமையும்? இப்போ இந்த 4 ஸ்கீமையும் இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க பாத்துக்கோங்க, நம்ம பிரசிடென்ட் தான் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, வேற ஏதாவது சொல்ல மாட்டேன்னா அந்த 3வது ஸ்கீம் சொன்னேன் பாத்தீங்களா, டெல்லி லக்பதி பிடிஆர் யோஜனா. இதுல வந்து ஒரு குடும்பத்துல அதிகபட்சம் வந்து லாஸ்ட் வந்து இந்த மை மணி மை ரைட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரியா? இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த கவர்மெண்ட் டியூலாம் இருக்கும் பாத்தீங்களா, எப்படி சொல்றது, கவர்மெண்ட் வந்து உனக்கு வந்து கவர்மெண்ட் சார்பா வந்து மணி வந்து வர வேண்டியதா இருக்கும். ஆனா வந்து வராம இருக்கும் பாத்தீங்களா, அந்த மணி வந்து இந்த ஸ்கீம்ல வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க. வழங்குச்சா? இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து உங்களுக்கு 5,000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டுட்டாலோ ஏதோ ஒரு விஷயத்தால வந்து வராம இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீம்ல வந்து அந்த காசை வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன், அந்த 3வது ஸ்கீம்ல வந்து அதிகபட்சம் ஒரு குடும்பத்துல வந்து அதிகபட்சம் வந்து 2 பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான் இருக்கும் அதுல. அதுக்கு அடுத்த விஷயம் வந்துடும்.
அடுத்த விஷயம் வந்து ஒரு எம்ஓயு யார் யார் சைன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. நம்மளோட நாகாலாந்து ஸ்டேட்டும் சரியா, நாகாலாந்து ஸ்டேட்டும் நம்மளோட இந்தியா மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஒரு எம்ஓ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு சைன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க, ஒரு 20 வருஷத்துக்கு வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா வந்து அந்த நாகாலாந்துல வந்து இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்கு, அர்பன் மெட்ராலஜி, அதுக்கப்புறம் வந்து இந்த டிசாஸ்டர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா வந்து அதுக்கு வந்து எப்படி எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் ஆகுறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்துக்காங்க, நாகாலாந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷனும் அதே மாதிரி வந்து மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இவங்க 2 பேர் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷம் அப்படின்றது முக்கியம், 20 வருஷம் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகே, வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மிஷின் மௌசம் இருக்கும் பாத்தீங்களா, அது கீழே வந்து அந்த நாகாலாந்துல கரெக்டா எங்கன்னு பாத்துக்காங்க, டிமாப்பூர் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும். அந்த காலேஜ்ல வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. அதோட பேர் பாத்துக்காங்க எச்பேண்ட் பாலரிமெட்ரிக் டாப்ளர் வெதர் ரேடார். ஒன்றும் இல்லைங்க, இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது என்னடா டாப்ளர் வெதர் ரேடார்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஏதாச்சும் வந்து மழை வருதா, இல்லைன்னா வந்து புயல் வருதா, சைக்ளான் வருதா, அதை வந்து முன்னாடியே வந்து இந்த இந்த ரேடார் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடும். இந்த பரப்பா அடுத்த 1 மணி நேரத்துல வந்து இந்த ஏரியால வந்து மழை வரப்போகுது, புயல் வரப்போகுது, சைக்ளான் வந்து வரப்போகுது அப்படின்றது வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடும். சரியா, அதுதான் வந்து இதோட வேலை. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. எங்க பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க, டிமாப்பூர் டிமாப்பூர் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் நாகாலாந்துல இருக்கும். அங்க வச்சுதான் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. விளங்குச்சு தானே? அடுத்து போலாமா? ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நமக்கு நல்லா தெரியும், இந்தியாவுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. என்ன டார்கெட் கேட்டீங்கன்னா 2047க்குள்ள இந்த நியூக்ளியர் பவர் இருக்கும் பார்த்தீங்களா, அது வழியா வந்து ஒரு 100 ஜிகாவாட் வந்து அடையணும். திருப்பி சொல்றேன், 2047க்குள்ள வந்து இந்த நியூக்ளியர் பவர் கீழ வந்து இந்தியா வந்து ஒரு 100 ஜிகாவாட் வந்து அடையணும். சரியா, இது வந்து நம்மளோட டார்கெட். இது நம்மளுக்கு நல்லா வந்து தெரியும். சரியா, அது வளருது. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த நியூக்ளியர் பவர் இருக்கு பாத்தீங்களா, இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து எப்படி வேலை செய்யறது வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ நார்மலா வந்து ஒரு கோல் பவர் பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து எடுப்பாங்க கேட்டீங்கன்னா, அங்க இருக்க கோல் சரியா, அதை வந்து பேர்ன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் பேர்ன் பண்ணோடனே வந்து அதுல வந்து ஹீட் வந்து ஆகும். அந்த ஹீட் வந்து அங்க இருக்க வாட்டர் வந்து பாயில் பண்ணும். ஒன்ஸ் வந்து வாட்டர் பாயில் ஆச்சுன்னா வந்து அங்க வந்து அந்த நீராவி, இந்த ஸ்டீம் இருக்கும் பாத்தீங்களா, ஸ்டீம் வந்து உருவாகும். ஸ்டீம் வந்து மேல வந்து அங்க இருக்க டர்பைன் வந்து சுத்த வைக்கும். சரியா, புரிஞ்சுச்சா? கோலை வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் ஆகுறதுனால அங்க இருக்க வாட்டர் வந்து ஹீட் ஆகும். வாட்டர் ஹீட் ஆச்சுன்னா வந்து சுடு தண்ணி வைக்கிறப்ப என்ன ஆகும், ஆவி வந்து வருமா, அந்த ஆவி வந்து மேல வந்து ஒரு டர்பைன் மாதிரி இருக்கும். அந்த டர்பைனை வந்து சுத்த வைக்கும். சுத்த வைக்கிறப்ப வந்து உனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது நார்மலா நடக்குது. ஆனா வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுல எப்படி வந்து இந்த ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த யுரேனியம் அப்படின்னு ஒரு இன்னும் இருக்கும். சரியா, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க. நீங்க வந்து சின்ன வயசுல அந்த நியூக்ளியர் ஃபிஷன் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. சரியா, இந்த யுரேனியத்தை வந்து ஸ்பிளிட் பண்றப்ப வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அங்க இருக்க வாட்டர் வந்து ஹீட் பண்ணி அங்க வந்து ஸ்டீம் வந்து ஃபார்ம் ஆகி அந்த ஸ்டீம் வந்து அந்த மேல வந்து டர்பைன் வந்து டர்பைன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டர்பைனை வந்து சுத்த வைக்கும். அதுல வந்து ஹீட் வந்து அதுல இருந்து இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் வந்து பேசிக். சரியா, எதுக்காக அந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த யுரேனியம் தேவைப்படுமா. இந்த யுரேனியத்துக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்தியாவும் கனடாவும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுறோம். என்ன சொல்றான்னா, இந்த கனடா நீ என்ன பண்ற, இந்த மாதிரி 1.9 பில்லியன் வந்து நீ வந்து வச்சுக்க. இதை வச்சுட்டு எனக்கு என்ன பண்ற, அடுத்த 10 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து எத்தனை டன் பாத்துக்காங்க, 11,000 டன். சரியா, பவுன்ஸ்ல பார்க்கணும்னா வந்து 22 மில்லியன் பவுன்ஸ். என்ன சொல்றான்னா 1.9 மில்லியன் வந்து நீ வந்து வச்சுக்க, பில்லியனை வந்து வச்சுக்க. இதை வச்சுட்டு எனக்கு வந்து அடுத்த 10 வருஷம் வந்து யுரேனியத்தை சப்ளை பண்ணு. எவ்வளவு வந்து சப்ளை பண்ண போறாங்கன்னு பாத்துக்காங்க, 11,000 டன் வந்து சப்ளை வந்து பண்ண போறாங்க. அதாவது 22 மில்லியன் பவுன்ஸ் வந்து சப்ளை வந்து பண்ண போறாங்க. கனடாவை சேர்ந்த எந்த கம்பெனி பாத்துக்காங்க, கேம்கோ கேம்கோ அப்படின்னு ஒரு கம்பெனி தான் வந்து சப்ளை வந்து பண்ண போறாங்க. ஓகேவா, இப்போ வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க. எப்ப வந்து சப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா 2020 இருந்து ஆரம்பிப்பாங்க. 2035 முடியும் வந்து சப்ளை பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே, புரிஞ்சிச்சு தானே? ஹலோ, இந்த யுரேனியம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பூமியில இருந்து எடுத்து அப்படியே வந்து சப்ளை பண்ணிட மாட்டாங்க. லைக் வந்து பூமியில இருந்து தோண்டி எடுக்கிறப்ப வந்து அதுல வந்து மண்ணு கசடு இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ரீஃபைன் சுத்தகரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து சப்ளை வந்து பண்ணுவாங்க. அந்த ரீஃபைன் பண்றாங்க பாத்தீங்களா, அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா யுரேனியம் ஓர் கான்சென்ட்ரேட்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து நமக்கு வந்து சப்ளை பண்ண போறாங்க. நார்மல் யுரேனியம் இல்ல, யுரேனியம் ஓர் கான்சென்ட்ரேட்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து நமக்கு வந்து சப்ளை பண்ண போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க.
ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆர்சிஎஸ், சரியா, அதாவது ரிச் கம்யூனிகேஷன் சர்வீஸ். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். நான் இருக்கா, லைக் வந்து எஸ்எம்எஸ் மாதிரி இருக்கும். என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்டீங்கன்னா வந்து, அதான் சொன்னேன்ல, இப்போ வந்து நீ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நார்மலா பவர் பிளான்ட்ல என்ன பண்ணுவேன்னா வந்து கோலை வந்து பேர்ன் பண்ணுவேன், சரியா, அதுல இருந்து உனக்கு வந்து ஹீட் வந்து கிடைச்சிரும். ஆனா வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வந்து கோல் எல்லாம் வந்து உன்னால ஹீட் பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹீட்டுக்காக இந்த யுரேனியத்தை வந்து ரெண்டா வந்து பிரிப்பாங்க. ரெண்டாம் மீன்ஸ் என்ன சொல்றது, ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஸ்பிளிட் பண்ணோடனே அதுல வந்து அதிகபட்சம் வந்து வெப்பம் வந்து வெளியே வரும். ஒன்ஸ் வந்து வெப்பம் வெளியே வந்தோடனே அங்க இருக்க தண்ணி இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஹீட் பண்ணும். அந்த ஹீட் வந்து மேல வந்து ஆவியா வந்து போய் அங்க இருக்க டர்பைனை வந்து சுத்த வைக்கும். அதுல இருந்து உனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த யுரேனியத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆர்சிஎஸ், சரியா, இதையும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். என்ன வந்து படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து, ஓகே, நீ நார்மலா வந்து உன்னோட போன்ல வந்து இந்த எஸ்எம்எஸ் வந்து பண்ணுவ. இந்த வாட்ஸ்அப், டெலகிராம் இதை சொல்லல, நார்மல் எஸ்எம்எஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் பாத்தீங்களா. அதுல என்ன பண்ண முடியும்னா வந்து லைக் வந்து நீ வந்து டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுல என்னென்ன பண்ண முடியாது, லைக் வந்து நான் பண்ற டெஸ்ட் வந்து நீங்க வந்து படிச்சிட்டீங்களா இல்லையா, லைக் வந்து டெலகிராம்ல வந்து டபுள் டிக் காட்டுக்கும், வாட்ஸ்அப்ல வந்து இந்த ப்ளூ டிக் காட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் பாத்தீங்களா. ஆனா வந்து இந்த நார்மல் எஸ்எம்எஸ்ல வந்து இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, நான் வந்து டைப்பிங் பண்றது வந்து இந்த வாட்ஸ்அப்லயோ டெலகிராம்லயோ காட்டும். ஆனா வந்து நான் நார்மல் எஸ்எம்எஸ்ல வந்து காட்டாது, சரியா. வேற என்ன இருக்கு, அதே மாதிரி வந்து ஓகே, இதெல்லாம் வந்து நார்மல் எஸ்எம்எஸ்லயும். இது வந்து நார்மல் எஸ்எம்எஸ்ல லைக் வந்து டெஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். உன்னால அந்த ரீட் ரெசிபிட்டோ இல்லைன்னா வந்து டைப்பிங் இண்டிகேஷன் இது காட்டும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து உன்னால வந்து பண்ண முடியாது. ஆனா வந்து அதே இது ஆர்சிஎஸ் என்ன கேட்டீங்கன்னா வந்து இதுவும் நார்மல் எஸ்எம்எஸ் தான். ஆனா வந்து என்ன பண்ணலாம்னா ஆர்சிஎஸ் வழியா நீ வந்து டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம், பிக்சரும் அனுப்பிக்கலாம். அதே மாதிரி வந்து நீ டைப் பண்ணினா எனக்கு டைப் பண்றேன்னு காட்டும், சரியா. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, நீ வந்து வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்றியோ அது எல்லா ஃபீச்சரும் நார்மல் எஸ்எம்எஸ்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து ரிச் கம்யூனிகேஷன் சர்வீஸ் சொல்லுவாங்க. இதை பத்தி ஆல்ரெடி பார்த்திருப்போம். வேற என்ன பார்த்திருப்போம் கேட்டீங்கன்னா வந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து இவ்வளவு காசு ஆகுது, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திருப்போம். இப்ப இந்த விஷயத்த வந்து ரெண்டு பேர் சேர்ந்து வந்து கொண்டு வராங்க. யார் யாருன்னு பாத்துக்காங்க, பாரதி ஏர்டெல் அவங்களும் கூகுளும் சேர்ந்து வந்து அபிஷியலா வந்து இதுக்காக வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக பாத்துக்காங்க, இந்த ரிச் கம்யூனிகேஷன் சர்வீஸை இந்தியாவில வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா, எதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, வாட்ஸ்அப், டெலகிராம், இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க, நல்லதுதான். ஆனா வந்து இது யூஸ் பண்றதுனால அவனுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்பேம் வந்து வருது, ஏகப்பட்ட ஃப்ராடை வந்து அவன் வந்து மேற்கொள்றான். இதை வந்து தடுக்கணும், அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருந்து மக்களை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஆர்சிஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் யார் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, பாரதி ஏர்டெலும் கூகுளும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. விளங்குச்சா, இதை என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத போட்டுருக்காங்க பாத்துக்கோங்க. ஹை ரெசல்யூஷன் மீடியா வந்து அனுப்பிக்கலாம், டைப்பிங் இண்டிகேட்டர் வந்து காட்டும், ரீட் ரெசிபிட் வந்து காட்டும், குரூப் சாட் வந்து பண்ணிக்கலாம். லைக் வந்து வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்றோம் அது எல்லாத்தையும் இதுலயே பண்ணிக்கலாம். ஓகே தானே, அடுத்து போலாம் தானே. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸும் ஐஐடி டெல்லியும் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து போட்டிருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸும் ஐஐடி டெல்லியும் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து நார்மலா இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இந்த சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வந்து அதை யூஸ் பண்ணா வந்து அதோட எக்ஸ்பர்ட் லைக் வந்து அதை எப்படி யூஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சொல்றதுக்கு வந்து ஆள் வந்து தேவைப்படும் பாத்தீங்களா. அது வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா வந்து நம்ம ஐஐடி டெல்லி அதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஆப்பிரிக்கா கண்ட்ரியே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து ஒரு இன்ஜினியர் இருக்காருன்னா அவரை கூப்பிட்டு வச்சு ஐஐடி டெல்லியில வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ண வைக்கிறது. இந்த பர்பா இதுதான்ப்பா சோலார் எனர்ஜி, இது எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸ் வந்து எத்தனை வருஷம்னு பாத்துக்கோங்களேன், ஒரு வருஷம், சரியா. ஒரு வருஷம் கோர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கோர்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி தந்துருவாங்க. சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இப்போ வந்து எல்லாமே தெரிஞ்சிருமா, லைக் வந்து அவங்களே ஆல்ரெடி ஒரு ட்ரெயினி தான், அவங்களே ஒரு இன்ஜினியர் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆப்பிரிக்காவுக்கு வந்து போயிட்டு அங்க இருக்க மத்த ஆளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு 300 பேருக்கு வந்து அவங்க வந்து சொல்லி தருவாங்க. புரிஞ்சிச்சா எதுக்காக இது சொல்றாங்க, எதுக்காக இது பண்றாங்கன்னு. ஐஐடி டெல்லியும் இன்டர்நேஷனல் சோலார் இன்ஸ்டியூட் சேர்ந்து வந்து ஒரு விஷயத்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து போடுறாங்க. எத்தனை கண்ட்ரீஸ்க்கு பாத்துக்கோங்க, ஒரு 120 கண்ட்ரீஸ்ல இருந்து அங்க இருந்து ஆள் வந்து வருவாங்க ஐஐடி டெல்லிக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வருஷம் வந்து படிச்சுட்டு வந்து போவாங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. ஒரு வருஷம் அப்படின்றது முக்கியம், சரியா. முக்கியமா யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, ஆல்ரெடி ட்ரெயினியா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. எதுக்காகனா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னா வந்து அவனுக்கு மட்டும்தான் வந்து கத்துக்கிற மாதிரி இருக்கும். ட்ரெயினிஸ்னா வந்து ஒரு ஆள் ட்ரெயின் பண்ணானா அங்க இருக்க ஒரு 300 பேருக்கோ 400 பேருக்கோ அவன் வந்து அங்க போய் வந்து சொல்லி தருவாங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. ஓகே, இது ஒரு விஷயம், சரியா. இதோட பேர் பாத்துக்கங்க,
ட்ரெயின் த ட்ரெயினிஸ் அப்படின்றது, ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ் அப்படின்றது தான் இதோட பேரு. மொத்தம் 1 வருஷம் அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகே, ஃபியூச்சர்ல நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்கன்னா வந்து இந்த சோலார் எனர்ஜி செக்டருக்காக ஒரு பிஹெச்டி கோர்ஸையும், அதே மாதிரி வந்து இந்த பப்ளிக் பாலிசிக்காக ஒரு மாஸ்டர் ப்ரோக்ராம் வந்து நாங்க வந்து கொண்டு வர போறோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? யார் கூட சேர்ந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னா வந்து பிரான்ஸை சேர்ந்த ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கும். அவங்க கூட சேர்ந்து தான் வந்து இந்த கொலாபரேட் வந்து பண்றாங்க அப்படின்றது வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. வழங்குச்சா? மொத்தம் 120 மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்றது முக்கியம். முழுக்க முழுக்க வந்து இந்த எக்ஸ்பர்ட்டுக்கு மட்டும்தான், லைக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இல்லை, ஆல்ரெடி ட்ரைனிங்கா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து போறேன். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஏதாவது சொல்ல வரீங்களா? வரதராஜன் ஏதாவது சொல்ல வரீங்களா? வரதராஜன் அது உங்க அப்பா. சரி, ஓகே சரியா. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சரியா. இதை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்ல. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 வித கோல்ஸ் வந்து இருக்கும். இந்த கோலை வந்து 2030 47 2030க்குள்ள வந்து நம்ம வந்து அடையணும் அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்கு. இதெல்லாம் வந்து நார்மல் பேசிக் சரியா. இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா கேட்டீங்கன்னா வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், உதாரணத்துக்கு அப்புறம் என்ன சொல்றது, அது குவாலிட்டி எஜுகேஷன் வந்து கொடுக்கணும், கிளீன் வாட்டர் வந்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து நோ போவர்ட்டி, இதெல்லாம் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸா. இதை அச்சீவ் பண்றதுக்காக வந்து அதை பூஸ்ட் பண்றதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. யாருன்னு பார்த்துக்கோங்க, நித்தி ஆயோக்கும் ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி சரியா. மொத்தம் வந்து 17 வித கோல்ஸ் இருக்கா. அதை முக்கியமா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஆஸ்பிரேஷனல் பிளாக்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கும் பாத்தீங்களா அந்த டிஸ்ட்ரிக்ட், அதெல்லாம் வந்து இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்க டிஸ்ட்ரிக்ட்ல லைக் வந்து அங்க வந்து ஹெல்த், எஜுகேஷனு, அக்ரிகல்ச்சரு, ஃபினான்ஸ், இந்த மாதிரி விஷயத்த வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. யாருன்னு பார்த்துக்கோங்க, நித்தியாக்கும் ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி, இவங்க 2 பேர் தான் வந்து சைன் பண்றாங்க. மொத்தம் வந்து எத்தனை ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாங்கன்னா 6 ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாங்க சரியா. என்னென்ன ஏரியான்னு கேட்டீங்கன்னா வந்து குளோபல் பார்ட்னர்ஷிப் ஒன்று, ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ஒன்று, எஜுகேஷன் ஒன்று, அக்ரிகல்ச்சர் ஒன்று, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் ஸ்கில் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மொத்தம் வந்து 6 இதை வந்து இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே, புரிஞ்சிச்சு தானே? என்னது இது லோட் ஆகிக்கிட்டே இருக்கு? என்ன அனுப்பியிருக்கீங்க? ஓ, இது வந்து போன வருஷம் அந்த ஸ்ரீமா அப்படின்னு ஒருத்தவங்க எடுத்தாங்க, அதுதான் இது. நானும் பார்த்துருக்கேன் அவங்க எடுக்கிற. ஸ்ரீமா ஸ்ரீமா சிஸ் அப்படின்னு ஒருத்தவங்க. ஓகே 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 ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க சரியா, நல்லா இருக்கும். ஓகே, இப்போ வந்து 12வது நிமிஷம் தானே. அது என்ன சொல்லிருங்க உங்களுக்கு சரியா. நான் வந்து 12வது நிமிஷம் போறேன். என்னமோ சொல்ல வந்து டக்குன்னு மறந்துட்டேன். என்ன சொல்ல வந்தேன்? இந்த நியூஸ்ல தான் ஏதோ சொல்ல வந்தேன். ஓகே, அதை நான் சொல்றேன் சரியா. இப்போ வந்து 12வது நியூஸ் வந்துருங்க. 12வது நியூஸ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 3 பேர் எம்ஓ சைன் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் ஒன்று, அதே மாதிரி வந்து ஜிஐ விஜெட் அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க எந்த ஊருக்காரங்க பார்த்துக்கோங்க, ஜெர்மன் ஃபெடரல் என்டர்பிரைசஸ் சரியா. ஜெர்மன் சேர்ந்த வந்து ஜிஐ விஜெட் அப்படின்னு ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் வந்து 3வது யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா அப்படின்னு ஒருத்தவங்க. இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு எம்ஓ வந்து சென்ட் பண்றாங்க. எதுக்காக அந்த எம்ஓ சென்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊரே எடுத்துக்கோங்களேன். நம்ம ஊர்ல வந்து 2 என்ன சொல்றது, பருவகாலம், அந்த மழைக்காலம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மழைக்காலத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து அதிகமா வந்து மழை வந்து பெஞ்சிச்சு. ஒன்ஸ் வந்து அதிகமா மழை பெஞ்சா வந்து என்னது, வெள்ளம் வருது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பயிர்லாம் வந்து அழியுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து தண்ணி வந்து வந்துருது. இது வந்து பருவ காலத்துல, அந்த மழை காலத்துல இருக்க பிரச்சனை. அதே இது சம்மர்ல என்ன கேட்டீங்கன்னா வந்து மழையே பெய்ய மாட்டேங்குது, தண்ணி பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த இரிகேஷன், இந்த விவசாயம்லாம் வந்து பண்ண முடியல சரியா. இது வந்து பிரச்சனை வந்து இருக்கு. இது நார்மலா பருவ காலத்துல வந்து அதிகமா வந்து மழை பெஞ்சிருது, அதனால வந்து தண்ணியால பிரச்சனை ஆகுது.
தண்ணி கிடைக்காம வந்து கோடை காலத்துல வந்து பிரச்சனை ஆகுது. இப்ப இந்த 2 பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து யார் யார் பண்றாங்க பாத்துக்கோங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் ஒண்ணு, அதே மாதிரி வந்து ஸ்டேட் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மனை சேர்ந்த ஜிஏ விச்சட் அப்படின்னு ஒருத்தவங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க ரிவர்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ரிவர்ஸுக்கு தேவையான எப்படி சொல்றது ஒரு என்ன சொல்ற ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டத்தை வந்து வைக்கிறது, அதுக்கப்புறம் என்ன பண்றது ஒரு பிளானை வந்து கிரியேட் பண்றது. இந்த பரப்பா மழை காலத்துல வந்து இதெல்லாம் பண்ணணும், வெயில் காலத்துல இதை பண்ணணும் அப்படின்றது வந்து ப்ராப்பரா வந்து பிளானை வந்து கிரியேட் பண்றது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பர்ட்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அங்க என்ன பிரச்சனை இருக்கு, ஏது பிரச்சனை இருக்கு, எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து ஒரு ஸ்டடி மாதிரி வந்து இந்த ப்ராஜெக்ட் கீழே வந்து பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா? இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி பருவ காலத்துல வந்து எப்படி வந்து அந்த மழை நீரை வந்து ட்ரைனேஜ் கரெக்டா ப்ராப்பரா ட்ரைனேஜ் பண்றது, அதே மாதிரி வந்து இந்த கோடை காலத்துல வந்து எப்படி வந்து இந்த வறட்சியை வந்து கட்டுப்படுத்துறது, எப்படி வந்து அந்த நீரை வந்து இது பண்றது, இதெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பேசுவாங்க. புரிஞ்சுச்சு தானே? ஒரு மாதிரி சொன்னேன், வழங்குச்சா? முக்கியமா எந்த ஏரியான்னு பாத்துக்கோங்க, வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல எல்லா ரிவருக்கும் இது கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. முக்கியமா ரெண்டு ரிவர். ஒன்னு என்ன கேட்டீங்கன்னா இச்சாமதி அப்படின்ற ஒரு ரிவர் ஒன்னும், அதுக்கப்புறம் வந்து ஜலாங்கி அப்படின்னு ஒரு ரிவர் ஒன்னும். சரியா? இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் வந்து இப்போதைக்கு வந்து இவங்க வந்து பண்றாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. வெஸ்ட் பெங்கால் கிட்டத்தட்ட வந்து 9 ரிவர் இருக்கு. 9 39 ரிவர் இருக்கு. இப்போதைக்கு அவங்க வந்து 2 ரிவருக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டமும் இந்த நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா ஒரு பிளானு அது வந்து கொண்டு வராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டேட் பட்ஜெட்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்கால் கிட்டத்தட்ட வந்து 200 கோடி வந்து அலோகேட் வந்து பண்ணிருப்பாங்க. எதுக்காக கேட்டீங்கன்னா இந்த ஆற்றுப்படுக்கைலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த ரிவர் பேசின் அதை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே. ஓகே சூப்பர். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். சரியா? இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்றத பார்த்துருப்போம். இப்போ வந்து போட்டுட்டாங்க. சரியா? யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. இந்தியாவும் யூரோப்பியன் யூனியன் சேர்ந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அது என்னடா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கேட்டீங்கன்னா வந்து லைக் இந்த நம்ம ஊர்ல இருந்து யூரோப்புக்கு வந்து ஒரு பொருளை வந்து அனுப்புறோமோ, இல்ல யூரோப்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்து ஒரு பொருள் வந்து வருதோ, முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு டிஷர்ட்டே வந்து அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட மதிப்பு 100 ரூபா இருந்துச்சுன்னா அங்க வந்து ஒரு வரியை வந்து போடுவாங்க. சரியா? இந்த 10%, 15% அப்படின்னு ஒரு வரியை வந்து போடுவாங்க. அதனால வந்து அந்த டிஷர்ட்டோட மதிப்பு வந்து 110 ரூபா, 115 ரூபா வந்து ஆயிரும். அதே மாதிரிதான் அவங்க ஊர்ல இருந்து ஒரு பொருள் வந்துச்சுன்னா அங்க வந்து ஒரு வரியை வந்து நம்ம வந்து போடுவோம். ஓகேவா? இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்ன கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அந்த போடுற வரி இருக்கு பாத்தீங்களா, அந்த வரியை வந்து குறைக்கிறாங்க. லைக் வந்து என்ன சொல்றது, நார்மலா வந்து வரி வந்து ஒரு 10% இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வழியா வந்து அது வந்து 1% இல்ல 2% இல்ல வரியே எல்லாமே கூட வந்து ஒரு சில பொருட்களை வந்து நம்மள வந்து அனுப்பிக்கலாம். சரியா? அதுக்காக போடப்படுறதா வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து இது வரைக்கும் 21 பேருக்கு வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. ரீசெண்டா நம்மளே படிச்சிருப்போம், இந்த கல்ஃப் நேஷன் அப்படிலாம் படிச்சிருப்போம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, 22வது வந்து ஒருத்தவங்க கூட வந்து போடுறாங்க. யார் கூட போடுறாங்க பாத்துக்கோங்க, யூரோப்பியன் யூனியன் கூட வந்து போடுறாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே, மொத்தம் எத்தனை வருஷத்துக்கு போடுறாங்க பாத்துக்கோங்க, 5 வருஷத்துக்கு. இது உடனடியா வந்து எஃபெக்ட் வந்து வருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அடுத்த 1 வருஷத்துக்குள்ள வந்து இது வந்து எஃபெக்ட் வந்து வந்துரும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த பொருளுக்கு வந்து அந்த பொருளுக்கு தானே அந்த பொருளுக்கு வந்து எவ்வளவு வந்து ரெடியூஸ் ஆகுனா 96.6% வந்து ரெடியூஸ் ஆகுது. இந்தியன் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வந்து எவ்வளவு ரெடியூஸ் ஆகுனா 99.5% வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பானா வந்து இந்த மாதிரி யூரோப்பியன் யூனியன்ல வந்து 27 கண்ட்ரிஸ் வந்து இருக்குப்பா, அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெல்ஜியத்துல வந்து இருக்குப்பா அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, வேற எதுவும் இதுல இருக்காது. கடைசியா வந்து நம்ம ஐஐடி கான்பூரும் HCL டெக்கும் வந்து ஒரு எம்ஐ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக இந்த எம்ஐ சைன் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் இருக்கும் பாத்தீங்களா, இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு ஃபாரின் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவில வந்து அவனோட ஒரு டெக் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் சைன் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க, ஐஐடி கான்பூர் ஒன்று, HCL டெக் அப்படின்னு ஒருத்தவனும். ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு வச்சுக்கலாம், எங்க வச்சு இந்த விஷயத்தை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு சமிட் வந்து நடந்திருக்கும். அந்த சமிட்டோட பேர் பார்த்துக்கோங்க, GCC 4.0 கோ கிரியேட்டிங் இந்தியாஸ் இன்னோவேட்டிவ் பவர் ஹவுஸ் சமிட் அப்படின்றத சமிட்டோட பேரு. அது வந்து ஹைதராபாத்ல வச்சு நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த விஷயத்தை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே? அதுக்கப்புறம் வந்து மார்ச் 1 வந்து ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே வந்து அக்செப்ட் பண்றாங்க. எத்தனை எடிஷன் பார்த்துக்கோங்க, 12வது எடிஷன். எந்த தீம்ல வந்து பண்றாங்கன்னா பீப்புள் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு தீம்ல வந்து பண்றாங்க.
அதே மாதிரி வந்து மார்ச் 1 வந்து 37வது வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க. எந்த தீம்குள்ள வந்து பண்றாங்கன்னா மேனேஜிங் என்விரான்மெண்டல் ரிஸ்க் ஃபார் ரீசைலன்ட் அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு தீம்குள்ள வந்து பண்றாங்க. இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு, வேர்ல்டு சிவில் ப்ரொடெக்ஷன் டே அப்படின்ற ஒரு டேவாவும் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஓகே தானே? அடுத்து வந்து மார்ச் 1 வந்து வேர்ல்டு காம்ப்ளிமெண்ட் டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க. மார்ச் 3 வந்து வேர்ல்டு வைல்ட் லைஃப் டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க. எந்த தீம்குள்ள வந்து பண்றாங்கன்னா மெடிசினல் அண்ட் ஆரோமேட்டிக் பிளான்ட் கன்சர்விங் ஹெல்த் அண்ட் கன்சர்விங் ஹெல்த் ஹெரிட்டேஜ் அண்ட் லிவ்லிஹுட் அப்படின்றது அதோட தீம். அதுக்கப்புறம் வந்து மார்ச் 3 வந்து வேர்ல்டு ஹியரிங் டேவை வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஃப்ரம் கம்யூனிட்டி டு கிளாஸ் ரூம் ஹியரிங் கேர் ஃபார் ஆல் சில்ட்ரன் அப்படின்றது அந்த தீமோட பேரு. அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து ஒருத்தவங்க வந்து இறந்துருப்பாங்க. சரியா? யார் வந்து இறந்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆயத்துல்லா அலி காமெனி அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? ஆக்சுவலா வந்து இவங்களை வந்து ஈரானோட ஒரு சுப்ரீம் லீடர் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு 37 வருஷம் வந்து இவங்க வந்து ஆட்சி லைக் வந்து அதுல வந்து ஹெட்டா வந்து இருந்திருப்பாங்க அப்படின்றதுதான் விஷயம். அவங்க வந்து இப்போ வந்து இறந்துட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. என்னடா படபட நானும் சொல்லி முடிச்சிட்டேன். விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஏன்னா வந்து நான் கேள்வி கேட்கறேன்னு சொன்னேன்னா அதையே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்துச்சு. படிச்சுட்டு வந்துட்டீங்களா? கேட்கலாம் தானே? எல்லாரும் ஓடிடாதீங்க. தெரியலனாலும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன்.